இந்த வீடியோ பாருங்களேன். பாத்துட்டீங்களா? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே எப்படி இருக்குன்னா, வந்ததுக்கு அப்புறம் கிட்ட போய் நீ ஏதாவது சொல்ல முடியும்னு நினைக்கிற? ரொம்ப பலமா இருக்குல்ல. தேவைதான்னு நினைக்கிறேன் அவனுக்கெல்லாம். இப்படி போய் கூட்டத்துல விழுந்து உதப்பட்டு கிடக்கிறதுக்கு அவனுக்குள்ள தேவைதான் அதெல்லாம். ஒருத்தன் 5 வருஷம் உதைச்சிட்டு போயிட்டான், இன்னொருத்தன் மேல இருக்கவனோட சேர்ந்து வந்து உதைக்கிறவன்ட்டு வாரான். இவன் உதைச்சு காட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்போ இப்படி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு நிக்கிறீங்கல்ல, நாளைக்கு தூக்கி உட்கார வச்சிருவீங்க, பக்கத்துல எல்லாம் போக முடியாது. இப்ப 4 பேரோட சேர்ந்து உதைக்கிறானா, இன்னும் ஒரு 10-20 பேர் சேர்ந்து உதைப்பாங்க. படம் பாக்குறோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட், அவ்வளவுதான். அதை அப்படியே பார்த்துட்டு போயிடணும். தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு அதுல ஒன்றும் கிடையாது. சிரிப்பு தான் வருது, ஏன்டா இப்பெல்லாம் போய் சாகுறானுங்கன்னு பார்த்தா. அப்படி விழுந்து சாகுறதுக்காக அவனை 10 மாசம் சுமந்து பெத்து எல்லாம் கொடுத்து வளர்த்தாங்க. ஒருத்தரை எங்க வச்சு பார்க்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். அதுக்குதான் சொல்லுவானுங்க, மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு வானுங்க. அதே மாதிரி மின்ற தங்கமும் பெரிய ஒரு விஷயமே இல்லை, அதனால ஒரு யூஸும் கிடையாது. அது பொண்ணா இருந்தாலும் அதுல ஒரு யூஸும் கிடையாது. அது மண்ல இருந்து எடுக்கிற பொருள் தான். நிலக்கரியோட எரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும், மண்ல இருந்து எடுத்தாலும். தங்கம் அது கூட யூஸ் ஆகும், சும்மா பாக்குறப்ப ஜொலிக்கும், அவ்வளவுதான். அதை மனுஷன் தப்பா மதிப்பு கூட்டி வச்சிருக்கிறான் மனசுல. அதனாலதான் இப்படியெல்லாம் இருக்குது. ஒன்னே ஒன்னு சொல்றேன், இவனுங்கெல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டானுங்க. அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லுவானுங்க, பண்ண மாட்டானுங்க. கோடி கோடியா வச்சிருக்கப்பே கொடுக்க மனசு இல்லாதவனுங்கடா இவனுங்கெல்லாம். எந்த நம்பிக்கையில இவனுங்களுக்கெல்லாம் போய் நீங்க வக்காலத்து வாங்கி முட்டு கொடுத்துருக்கீங்கன்னு தெரியல. வேஸ்ட் ஆஃப் டைம். கோடியில 1 ரூபா எடுத்து உனக்கு செலவு பண்ண மாட்டான் அவன் காசுல. ஏன்னா அதுக்கே மனசு இல்லை அவங்களுக்கெல்லாம். ஒருத்தன் கோடி கோடியா செலவு பண்ணிட்டு வரான்னா சும்மா வரல, அவன் காசெல்லாம் சுருட்டதான் வரான். அவனுக்கு கோடி கோடியா இருக்கிறப்பே கொடுக்க மனசு இல்லடா. கோடி கோடியா இருக்கப்பே கொடுக்க மனசு இல்லை. எந்த நம்பிக்கையில் அவங்களுக்கெல்லாம் முட்டு கொடுத்துக்கிட்டு நிக்கிறீங்க? எவன் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? கோடி கோடியா இருக்கிறவனுக்கு இங்க என்ன வேலை? அதை வச்சு சந்தோஷமா இருக்கிறத விட்டுவிட்டு உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு வர்றதுக்கு தான் அரசியலுக்கு வராங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா எல்லாம்? யாருக்குடா முட்டு கொடுக்குறீங்க? இவங்கெல்லாம் நாட்டை திருத்தி நாடு முன்னேறிடும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கோடி கோடியா வச்சிருக்கவனுக்கு இங்க என்ன வேலை? சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டு தானே இருந்தானுங்க கஷ்டப்படுறப்ப. அடுத்த 5 வருஷம் மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கிடைக்கணும், சிறப்பான நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு ஆட்சி கிடைக்கணும்னா சிந்திச்சு ஓட்டு போடுங்க. பணங்காசுக்காக நான் ரசிகன், இவனுக்கு தான் ஓட்டு போடுவேன், இப்படி எல்லாம் போடாதீங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.